ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு மாலை வேளையில 2 சிறுவர்கள் மலை வடிவாரத்தின் அடிப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம். பக்கத்தில் ஒரு பெரிய காடு. அவங்க நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மான் ஒன்று தலைதறிக்க ஓடி வந்ததாம். இந்த மானை பார்த்த இவர்களுக்கு ஒரு பக்கம் பயமோ இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. வேகமாக ஓடி வருது. ஓடி வந்த மான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரோடு 2ஆக பிரிந்தது. பிரிந்த பகுதியில் வலப்புறமாக அந்த மான் ஓடி மறைந்து விட்டது. அந்த மான் ஓடி வந்ததற்கான காரணம் சற்று நேரத்தில் இந்த 2 சிறுவர்களுக்கும் புரிந்தது. வேடன் ஒருவன் அதை வேட்டையாடுவதற்காக துரத்தி கொண்டே வந்தானாம். வந்த வேடனுக்கு இப்பொழுது மான் வலப்புறம் சென்றதா இடப்புறம் சென்றதா என்று தெரியவில்லை. சிறுவர்களை பார்த்து அவன் கேட்கிறான். சிறுவர்களுக்கு ஒரே யோசனை. வலப்புறம் சென்றது என்று சொன்னால் மானை வேடன் வேட்டையாடி விடுவான். இடப்புறம் சென்றது என்று சொன்னால் நாம் பொய் சொன்னதாகிவிடுமே. தேவனுக்கு விரோதமாக நாம் எப்படி பொய் சொல்வது என்று சொல்லி ஜெபத்தோடு கூட அந்த 2 சிறுவர்களும் ஒரு பதிலை சொன்னார்களாம். அந்த மான் எங்களின் நண்பன், ஆகவே அந்த மான் எங்கு சென்றது என்று சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளோ அருமையா அந்த பிள்ளைகளை பெற்றோர் வளர்த்துருக்காங்க பாருங்க. பொய் சொல்வது தேவனுக்கு விரோதமான பாவம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி மிக நேர்த்தியாக பிள்ளைகளை பெற்றோர் வளர்த்திருக்கிறார்கள். நாமும் கூட இந்த தீர்மானத்தை செய்யலாம் அல்லவா?